இந்த பதிவு வந்து எதுக்கான்னு கேட்டிங்கன்னா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. சங்கரன்கோவில் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் NGO காலனியில் அமைஞ்சிருக்குது. இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு மேலே நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன வேலைன்னு எல்லாரும் கேட்குறாங்க. இங்கே டெலிகாலிங் ஒர்க் முதல்ல ஃபோன் மூலமாக நல்ல தகவல் சொல்வதற்கு திறமையான ஆட்கள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக கம்ப்யூட்டரில் நல்ல டைப் தெரிஞ்ச மக்களை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக டீம் லீடருக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன வேலை இதைத்தான் எல்லாரும் கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன வேலை முதல்ல தெரியும். இங்கே உங்கள் டைம்ஸ் தினசரி பத்திரிக்கை ஒன்று துவங்க உள்ளோம். ஏன்னா அது மாதம் 2 முறையாக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெய்லியாக கொண்டு வர போகிறோம். அதுக்கு லே அவுட்டு, டிசைன் ஒர்க்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அதுலேயும் வேலை பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் ஆகிறேன். சார், இப்போ இங்கே வந்து ஒரு 50 பேர் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது. வேலைக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க, என்ன வேலை அப்படின்னு கேட்குறீங்க. முதல்ல உங்கள் கேள்வி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நம்பர் 1, சார் சம்பளம் எவ்வளவு? நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. அங்கே டைமிங் கேட்பீங்களா, சம்பளம் கேட்பீங்களா, லீவ் என்னன்னு கேட்பீங்களா? எதுவுமே கேட்க மாட்டீங்க. ஆனால் ப்ரைவேட்டில் அவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. சரி, டைமிங் காலையில் 9 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கலாம். இதற்கு நல்ல திறமை இருந்தால் 8000 ரூபா மினிமம் சம்பளம் மட்டும் 8000 ரூபா. இன்சென்டிவ் அது அதிகமாக கிடைக்கும். இன்சென்டிவ் தனி. வருடம் ஒரு முறை உங்களுக்கு சம்பளம் உயர்வு உண்டு. சரிதானா? வருடந்தோறும் சம்பளம் உங்களுக்கு கூடுதலாக நாங்கள் வழங்கப்படும். வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை. வாரத்தில் 3 நாள் 4 நாள் சில பேர் லீவ் எடுப்பாங்க. வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை. அது என்ன கிழமை வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது நான் 9 மணிக்கு வர்றேன், சாயந்தரம் 6 மணிக்கு போகிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி சேலரி. நீங்கள் எவ்வளோ நேரம் உங்களால் வேலை பார்க்க முடியுமோ அதை பாருங்கள். 9 மணிக்கு வாங்க, 10 மணிக்கு வாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு போங்க, 6 மணிக்கு போங்க, 7 மணிக்கு போங்க, 8 மணிக்கு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 9 to 7 இதுக்கு 8000 ரூபா சேலரி. உங்களுக்கு இதில் முதல் மாதம் மட்டும் ட்ரைனிங் இருக்கும். சார், ட்ரைனிங்கில் சம்பளம் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுப்போம். ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் முதல் மாதமே நல்ல முறையில் வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த 8000 ரூபா அப்படியே கொடுப்போம். இல்லை என்னால் நீங்கள் அந்த ஒரு மாதம் ட்ரைனிங் சம்பளத்தில் 6000 ரூபா கொடுப்போம். மீதி 2000 ரூபாயை ஒரு 3 மாதம் நீங்கள் வேலை பார்த்து நல்ல முறையில் வந்துட்டிங்கன்னா அந்த 2000 நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா? இதுதான் இங்கே உள்ள விவரங்கள். நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஒர்க்கு தெரியுமோ அப்படின்னு நாங்கள் கேட்போம். சரி, நான் சில விட கம்ப்யூட்டர் மட்டும்தான் கம்ப்யூட்டர் பண்ணணும், ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும், கம்ப்யூட்டரில் டேட்டா என்ட்ரி ஏற்றணும், ஃபோட்டோ அப்லோடு பண்ணணும், டெலிட் பண்ணணும், எடிட் பண்ணணும், ஷேர் பண்ணணும், மெயில் அனுப்பணும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரிங்க, நீங்கள் என்ன படிச்சு 8, 10, 12, +2 ஐடி, டிப்ளமோ, எனி டிகிரி படித்தவர்களுக்கு உங்களுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ வாங்க. சார், நான் படிக்கவே இல்லை, வாங்க ஒரு 2 பேர் டெய்லி வால் போஸ்ட் கொடுங்க, பிட் நோட்டீஸ் கொடுங்க, அதுக்கும் சம்பளம் தர்றேன். சரிங்களா? என்ன வேலைன்னு கேட்டால் வேலை இன்னைக்கு வந்து நேற்று ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியை நான் கண்டேன். ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பாம்பு கோவில் சந்தையில் இருந்து ஒரு 50 பேர் வடநாட்டுக்காரங்க இறங்கி வராங்க. சார், எனக்கு வந்து தங்குற இடமும் சாப்பாடும் கொடுங்க, நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து எல்லா இடங்கள்லையும் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு பார்ப்பாங்க, திரும்ப வந்து நம்ம அடிமையாகக்கூடிய சூழ்நிலை. நம்ம மக்கள் யாருமே வேலை பார்க்கறது கிடையாது. அதனால் மக்களே, சங்கரன்கோவில் NGO காலனியில் ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்துக்கு வாருங்கள். உங்களுக்கு வேலை உறுதி. அதே சமயத்தில் 1 to 5க்குள்ளே சம்பளம் கொடுத்துருவோம். சம்பளம் கொடுக்கலைன்னா நீங்கள் நேரடியாக புகார் பண்ணலாம், இந்த மாதிரி இவங்க சம்பளம் கொடுக்கலன்னு. அதே சமயத்தில் நீங்கள் வந்து பொறுப்பாக இருந்து வேலை பாருங்கள். இந்த நிறுவனத்தில் இதுவரையில் நிறையா பேர் வேலை பார்த்துருக்குறாங்க. நிறையா பேர் வேலை பார்த்து
நிறைய கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிருக்கிறாங்க. ஒரு சில பேர் இங்கே வேலை பார்க்காம செல்ஃபோனில் படம் பார்க்குறது, அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறது, ஜாலியாக இருக்கிறது, இந்த மாதிரி போய் வெளியே போயிருக்கிறாங்க. இதுவரையில் வேலை பார்த்த யாருக்கும் நம்ம சம்பளத்தை நிப்பாட்டினது கிடையாது. நீங்கள் வேலைக்கு வரலைனாலும் நாங்கள் ஜிபேயில் போட்டு விட்ருவோம். இனிமேல் இங்கே வேலை பார்க்க மக்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் தான் நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம். ஏன்னா சில பேர் சம்பளம் கொடுக்கணும்னு புகார் வருது. ஏன்னா அவங்க இங்கே வேலை பார்க்காம வெளியில் போய் இந்த மாதிரி சொல்கிறதுனால தான் நாங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு கொடுங்க, மாதம் மாதம் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருவோம். சரிங்களா மக்களே? சங்கரன் கோவில் என்ஜிஓ காலனியில் வேலை வாய்ப்பு 50 பேருக்கு நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். படிப்பு ஒரு முக்கியம் இல்லை. என்ன வேலையும் பார்க்க தயாராக இருந்தீங்கன்னா வாங்க. மினிமம் 8000 ரூபா சம்பளம் ஒரு சம்பளம் கிடையாது. ஏன் இதை நான் குறையாக சொல்கிறேன்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கு ஒருக்கா சேலரி நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். சரியா? அதனால ஒருத்தர் கல்யாணத்தை முடித்து வச்சோம்னா அவங்க மனமுகந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டில் அதுலேயும் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் உங்கள் சொந்த வேலை மாதிரி நீங்கள் பார்க்கலாம். டார்கெட் கிடையாது, டார்ச்சர் கிடையாது, திட்டுறது கிடையாது. உங்கள் சொந்த ஆஃபீஸ் மாதிரி நீங்கள் இருந்து வேலை பார்க்கலாம். எத்தனை பேர் வந்தாலும் வேலை உண்டு. முதல்ல தொழிலை கற்றுக்கோங்க. ஒரு 3 மாதம் நீங்கள் இருந்து பாருங்கள். நீங்கள் 3 மாதம் இருந்து சொந்த வேலை மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இதை விட்டு வெளியே போக மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி மாதிரி இல்லை. காலங்கள் வந்து ரொம்ப அவசரமான உலகம். காலம் ரொம்ப விரைவாக போயிட்டு இருக்குது. அதனால நிறைய பேருக்கு வேலை கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன்னா, என்ன வேலைன்னு கேட்குறீங்க. உங்களுக்கு தேவை வேலை. காலைல 9 மணிக்கு வரீங்களா, 10 மணிக்கு வரீங்களா, 6 மணிக்கு போங்க, 5 மணிக்கு போங்க, 7 மணிக்கு போங்க. ஆனால் இதை மனசில் வச்சுக்கோங்க. 9 to 7 பார்த்தா 8000 ரூபா சம்பளம். நல்ல திறமை இருந்தால் 10,000 ரூபா சேலரி. இது சம்பளம். இன்சென்டிவ் அதிகம். 3 மாதத்துக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும். இந்த 3 மாதத்துக்கு ஒரு இன்சென்டிவ் எப்படி கொடுக்குறோம்னா, நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதை பார்த்து ஒரு கிஃப்டாக கொடுப்போம். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்கும் வேலை உண்டு. 2 பேர் க்ளீன் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. க்ளீன் பண்ணுறதுனா இது ஆஃபீஸை வந்து நல்லா எப்பொழுதுமே தொடச்சி எடுத்து வைக்கிறதுக்கு ஆட்கள் தேவைப்படுது. ஒரு நபர் வந்து டீ காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு ஆள் தேவைப்படுது. இந்த மாதிரி நிறையா ஆட்கள் தேவைப்படுறதுனால ஒரு 50 பேருக்கு நாங்கள் இந்த நிறுவனம் வந்து இதுக்கு முன்னாடி 40 பேர் வேலை பார்த்தாங்க. இப்போ கூட ஒரு 10 பேர் 50 பேர் தேவைப்படுது. அடுத்து விரைவில் பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் தமிழகம் முழுவதும் எல்லா ஊர்லேயும் ஒரு 500 கிளைகள் துவங்க உள்ளோம். அவ்வளோ பெரிய நிறுவனம். வாருங்கள், நல்ல சேலரி வழங்கப்படும். நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் எங்களுடைய விசிட்டிங் கார்டு இதில் கடைசியாக கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு உங்களுடைய எந்த கருத்தாக இருந்தாலும் அதில் பதிவிடுங்கள். அதுக்கு நாங்கள் பதில் உடனே ரிப்ளை பண்ணுறோம். எனி டைம் கால் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.